2025ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது தமிழ் மொழியில் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக இந்த விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் செய்தியாளர் விக்னேஷ் புத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், வாழ்த்துக்கள். முதலாவதாக ஒரு குழந்தைகளை கவர் பண்றது ஒரு பெரிய விஷயம். பிக்சர் லெவல்ல கொண்டு போது நம்ம புத்தகம் ரீதியாக அவர்களை அந்த நாவலை படிக்க தூண்டுவது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த நாவல் உருவான விதம் அது எப்படி நீங்க இது பண்ணீங்க? அதற்கான பொதுவாக குழந்தைங்களை கவர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேண்டசி. அவங்களுடைய ஃபேண்டசியான உலகத்துக்குள்ளார நம்மளும் டிராவல் பண்ணி அவங்களையும் மெதுவாக கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு இப்படி பாருங்க ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி ஒன்று காட்டும் போது அவங்களுக்கு அதில் அந்த ஃபேண்டசிக்குள்ளார கவர்ந்து உள்ளுக்குள்ளார கதைக்குள்ளார வந்துடுவாங்க. கதைக்குள்ளார வர 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 நம்ம கதைகள் வழியாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கதைகள் வழியாக சொல்ல முடியும். அப்படி தான் இந்த கதையும் முதல்ல ஒரு ஃபேண்டசியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ளார என்னென்ன நடக்குதுங்க மாதிரியான விஷயங்கள். பொதுவாக ஃபேண்டசின்னு வானத்தில் நடக்குது, கடலுக்கு அடியில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளார அந்த ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை அந்த ஊருக்குள்ளார அந்த ஃபேண்டசி நடந்தாங்க. அவங்க டெய்லி நடந்து போகிற அந்த தெருக்குள்ளார அந்த ஃபேண்டசியான சம்பவங்கள் நடந்தால் எப்படி இருக்கும், டெய்லி போகிற அந்த வகுப்பறைக்குள்ள அந்த ஃபேண்டசியான சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபேண்டசிக்குள்ள அவங்க வாழ்கிற ஊருக்குள்ளார ஃபேண்டசியை கிரியேட் பண்ணேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும் நான் நம்பினேன். அது சாத்தியமாகவும் ஆயிடுச்சு. அது இந்த கதையை வாசிக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய ஊருக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு, எதெல்லாம் இப்போ இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க ஊரில் இருக்கிற பெரியவர்கள், அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை கேள்விகளை அவங்க தொலைப்பாங்க. அப்படி கேள்விகள் குழந்தைங்கள் கேட்குதுன்னு சொன்னால் அப்போ நான் கூட இதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கூட்டாக அந்த ஊரே யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஊரில் ஒரு 100 மரங்களுக்கு மேலே இருந்துச்சு, இப்போ ஒரு 10 20 தான் இருக்குது. எங்கே ஏன் இதனால் போணுச்சுங்கிற யோசித்து மறுபடியும் இந்த ஊருக்குள்ள மரம் வளர்க்குலேருந்து ஆரம்பித்து மண்புழுக்கள் இல்லாத போகிற காரணங்களை தொடச்செறியறதுக்கான வேலைகளையும் செய்வாங்க. சின்ன விஷயத்தில் நம்ம பெரிய விஷயத்தை நோக்கி அவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு கருவியாக நான் இந்த நாவலை பயன்படுத்திக்கிறேன்.